தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். தேவனை கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்படியாய் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் நிரந்தரத்துக்காய் நாம் நன்றியோடு கூட அவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீரே உன்னதர், சிறந்தவர், மேன்மையுள்ளவர். அப்பா, இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறாங்க. ஆவியானவர் இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. இந்த வார்த்தையானது ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் கிரியை செய்ய உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனை தேவனாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீரும் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி எங்களை மூடிக்கொள்ளுங்க. அந்த சிலுவை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. சிலுவை மறைவுக்குள்ள எங்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த பிரசனத்தினால அடியனும் ஆண்டவர் கேட்கிற யாவரும் நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. அதனால எங்களை ஆஸ்வதிங்கப்பா. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த விசேஷமான ஆராதனையிலும் வந்திருக்கிற உங்களையும் இந்த விசேஷமான ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையானது உலகெங்கும் எல்லா இடங்களிலும், எல்லா சபைகளிலும், தேவாலயங்களிலும் விசேஷமான ஆராதனையாக நடக்கிறது. காரணம், இந்த ஆராதனை தேவன் அவரை எப்படிப்பட்டவராக, கிறிஸ்துவாக, மேசியாவாக அறிமுகப்படுத்தினதான ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. தம்மை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை தான் இந்த நாளில் நம்ம அனுசரிக்கிற இந்த ஆராதனை. இந்த ஆராதனையுடைய மகிமை என்ன, மேன்மை என்ன என்று சொன்னால், இதுவரையிலும் அவர் மறைந்திருந்த அவர் வெளிப்படையாக அவர் தம்மை மேசியாவாக, தம்மை கிறிஸ்துவாக, தம்மை யூதருக்கு ராஜாவாக அவர் என்ன பட்டாராம், வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதற்கான ஆராதனை தான் இந்த நாளில் குருத்தோலை ஆராதனை. அல்லேலூயா. ஆகையினால இந்த ஆராதனையானது தேவ ஜனங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிற ஆராதனையும், சந்தோஷம் நிரம்பி வழிகிற ஆராதனையுமாய் இருக்கிறது. இந்த நாளை பாம் சண்டே அப்படின்வாங்க, குருத்தோலை என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த நாளில் கூட அநேகர் மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னால் பாருங்க, அதனால தான் அந்த பேர் வந்தது. அப்போ மகிழ்ச்சியோடு கூட தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட வரணும். எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு இருக்குதான். எல்லாவற்றையும் கழட்டி என்ன பண்ணுமா வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு கூட தேவனாய் கர்த்தரை நம்ம ஆராதிக்க வேண்டும். அப்போ இந்த நாள் விசேஷமான ஒரு ஆராதனை என்று நாம் இந்த நாளில், இந்த ஆராதனையில் நம்ம கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராக அவர் பவனி செல்லுகிறதான ஒரு சூழ்நிலையை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மகிமை அடைந்தவராய் அவர் கழுதையின் மேல அவர் என்ன செஞ்சாரா, அவர் பவனி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. பவனி வந்தார். அப்ப இதை இந்த நாளில் நம்ம அனுசரிக்கிறோம். இதை அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நான் ஒரு சில உதாரணத்தை அடையாளமாக சொல்லிட்டு நான் சம்பவத்துக்குள்ளே போகலாம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இந்த மகிமை தம்முடைய குமாரனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் காண்பித்தார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யாத்திராகம புஸ்தகத்தை ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும், அல்லது 3-6ஆம் வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்க தேவையில்ல. ஒரு அடையாளமாக நான் சொல்லிட்டு நான் வேத வசனத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த மாதத்தில் 10ஆம் தேதி அப்படின்ற ஒரு தேதி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. 10ஆம் தேதி
நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் வசனத்துல 14ஆம் தேதி அதை நீங்க அடிக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துகிற, தெரிந்து கொள்ளுகிறதும் அடிக்கப்படுகிறதுமான ஒரு சூழ்நிலைய எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய குமாரனுடைய அங்க மகிமை அடைவதும் அங்க மரணம் அடைவதுமான நிகழ்ச்சியை அங்க என்ன செஞ்சாராம், அடையாளமாக நிழலாக அவர் காண்பித்தார். அல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் அவர் நம் மத்தியில மகிமை அடைந்தவராய் வந்திருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வேதத்தை நாம் வாசித்தோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்கிறதான வாசி இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியனா வேற யாரும் இல்லை, தேவ ஜனங்களே என்று சொல்லிதான் தேவ ஜனங்களை பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்க ஒரு நாளும் துக்கமா இருக்காதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன் அப்படின்னாக்கா உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய ராஜா, நம்முடைய ராஜா நம்மிடத்துல அவர் வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய இருதயத்துல பலவிதமான துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள்ல நம்ம வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி என்னவென்று சொன்னால், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. உங்கள் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா நம்ம இடத்துல வராரு அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒரு ராஜா நம்மளை தேடி வர்றாருனாக்கா, நம்ம வீட்டை தேடி வராரு அப்படின்னாக்கா இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமே நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மால முடியலனாலும் எல்லா காரியமும் மாறி போகும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உலகத்துல நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம பார்ப்பது உண்டு. உலகத்துல உயர்ந்த பதவியில அந்தஸ்துல இருக்கிறவங்க, இப்படிப்பட்டதான நபர்கள் ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் அந்த இடத்துல வைப்பார்கள் சொன்னால், அல்லது ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு இடத்துல ஏதோ ஒரு திறக்க வேண்டும் என்று சொன்னால், பாருங்க அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அதற்கு முன்பதாகவே என்ன பண்ணுவோம்னா, பாருங்க அதுக்கு முன்பதாகவே அந்த இடம்லாம் கிளீன் பண்ணப்படும். அதற்கு முன்பாகவே அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமா லைட்டுங்கெல்லாம் போடுவாங்க. அந்த இடத்துல சோறுலாம் எங்கெல்லாம் பழசா இருக்குதோ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் வர்ணம்லாம் தீட்டி அங்கெல்லாம், ஏன்னா பெரிய ஆட்கள் வராங்க அந்த இடத்துல, ஏற்கனவே பழைய இடம் இல்லாதது போல அந்த இடம் தான் அது. ஆனால் அது ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு புதிய இடம் போல, அது நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு இடம் போல அதை மாற்றுவார்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் வரும்போது இப்படி நடக்குமானால், நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருவார் என்று சொன்னால் சும்மானா தற்காலிகமான மாற்றம் அல்ல, நமக்குள்ள நம்மை சுற்றிலுமா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அல்லேலூயா. அப்படியானால் இங்க வேதம் சொல்லுது, நம்முடைய துக்கங்கள் மாறும். நம்முடைய இருதயத்துல இருக்கிறதான தேவனாய் கர்த்தருடைய இன்றைக்கு சமூகத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய ராஜா இன்றைக்கு நம்ம மத்தியில வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக நம்ம மத்தியில வருகிறாரு. உங்களுடைய துக்கங்கள் மாறும். அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற துக்கங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும், கஷ்டம் மாறும், துன்பம் மாறும், துயரம் மாறும், எல்லாமே மாறும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனாய் கர்த்தர்
இன்றைக்கு நம்மை தேடி வருகிறார். எப்படிப்பட்ட அவரா வருகிறார் என்று சொன்னால், அவர் சாதாரணமான ஒரு மனுஷர் அல்ல, அவர் ராஜாவாக வருகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் மேலான ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இவர் வரார்னாக்கா இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்லாம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. இவர் வருவார் என்று சொன்னால் வாழ்க்கையில தடையெல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. இந்த ராஜா வருவார்னு சொன்னா இதுக்கு மனுஷன் எந்த காரியம் செய்ய தேவையில்ல. அவர் வரும்போதே அவருடைய சத்தத்தை கேட்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் அவர் ராஜாவாக அவர் அவர் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பகுதியானது நம்ம வாசிக்கும் போது வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மேசியாவாக அவர் வருவார் என்கிற செய்தியானது பாருங்க நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, அதை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகங்கள்ல நம்ம வாசிக்கலாம், மார்க் எழுதின புஸ்தகத்துல வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கலாம், யோவான் என்கிற சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கலாம். 4 சுவிசேஷ நூல்களை நம்ம வாசிக்க முடியும். ஆனால் அதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சகரியா என்கிறதான தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்தின கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த செய்தி வெளிப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை இந்த சகரியாவின் நாட்கள்ல இந்த சகரியா தீர்க்கதரிசியானவர் தம்முடைய வாயினால கிறிஸ்து எப்படியெல்லாம் மகிமை அடைவார் என்பதை அவர் சொல்லுகிற செய்தியா இருக்கிறது. இந்த நாட்கள்ல பாருங்க நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி என்னவென்று சொன்னால், நம்ம வாசித்தோம் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருந்தாரான்னு சொல்லி வாசித்தோம்னாக்கா, அவர் நம்மை தேடி வருகிறார், ராஜாவாக வருகிறார். அப்போ இந்த ராஜா எப்படி வருவார் என்று சொல்லி நம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசித்தது போலவே தேவன் அன்றைக்கும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏற போனார். அல்லேலூயா. இங்கே வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அன்றைக்கு சொல்லப்பட்டதான செய்தியானது இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சரியான இந்த நாட்கள்ல அவர் குறித்து சொல்லப்பட்டதான செய்தி நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக, அது கொஞ்சம் பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, அங்க எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் கழுதை மேல ஏறி போனார்? ஒரு ராஜா, நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு ராஜானாக்கா இவ்வளோ ஒரு பெரியெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு விஷயத்தெல்லாம் செய்வாங்க. இந்த ராஜா, இவர் ராஜான்னு சொல்லுறோம், ஆனா கழுதை மேல போறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கழுதை தான் ராஜாவின் வாகனம். அல்லேலூயா. இதை குறித்து தானே நிறைய நம்ம பார்த்துட்டே போகலாம். ஆனால் கழுதையானது இந்த ராஜாக்கள் வாழ்ந்த நாட்கள்ல கழுதை ராஜாவின் வாகனமா இருக்கிறது. தாவீது கூட தன் மகனை ராஜாவாக்கும் போது, சாலமோனை ராஜாவாக்கும் போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33-34 குறித்து கொள்ளுங்க. தன் மகன் சாலமோனை ஒரு கோவேறு கழுதை மேலே ஏற்றி ஊர் முழுக்குமாக இவன் தான் ராஜா என்று சொல்லி தாவீது தன் மகனாகிய சாலமோனை அவர் கழுதை மேலே ஏற்றி தான் அனுப்பினார். அல்லேலூயா. ஆகையினால கழுதையானது ராஜாவின் வாகனம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதின் மேல் ஏறி அவர் போனார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம் ராஜாதி ராஜா இன்று உங்களிடத்துல வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இடத்துல நம்மை தேடி வருகிறார், உங்களை பார்க்க வருகிறார், உங்கள் வாழ்க்கையில உங்களை காணும்படிக்கு தேவனாய் கர்த்தர் வருகிறார். நம்மை தேடி நம்முடைய ராஜா வருகிறார். இதை நாம் வேதத்துல கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும்
அதனுடனே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க, நம்ம இப்படிதான் படிப்போம் எப்பவுமே. அல்லேலூயா இருக்கிறபடி தான் நம்ம படிப்போம். ஆனால் இதில் ஒரு அர்த்தங்கள் உண்டு. நம்ம வேதத்தை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வீட்டில் வாசிப்பீங்கன்னா சில அதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரை சுற்றிலுமா அநேக சீஷர்கள் இருந்தார்கள் இல்லையா? அவரை சுற்றிலுமாய் அநேக எல்லா ஜனங்களும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்தை நல்லா நம்ம கவனிப்போமானால், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவர் எங்கு போனாலும் இந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவர் கூடவே வருவாங்க. அவர் விட்டு ஒரு நாளும் கூட பிரிந்ததே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த இந்த சீஷர்களில் 2 பேரை அவர் என்ன செஞ்சாரா சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் உங்கள் எதிர இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கப்பா, அங்கே ஒரு முக்கட்டில் நீங்கள் போய் நீங்கள் எங்கேயும் தேடாதீங்க, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ள கிராமத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நன்கு அறிந்த ஒன்றை இந்த சீஷர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்போ யாருக்கு தெரியல? சீஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? இந்த கட்டப்பட்ட கழுதையானது சீஷர்கள் அவரோட கூட இருந்தாலும் பாருங்க என்ன பண்ணாலும் அவரோட கூட இருந்தாங்க. காணாமலும் பார்க்காமலும் சீஷர்கள் இருந்திருக்கலாம். எந்த ஜனங்களும் அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு அது ஒரு மேன்மையான ஒரு என்ன இல்லை, அது ஒரு மிருக ஜீவனே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நன்றாக கவனிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நன்றாக பார்க்கிறவர், காண்கிறவர். அல்லேலூயா. அப்ப இங்க சீஷர்கள் கட்டப்பட்ட இந்த அவர் என்ன சொல்றாரு அதை தான் போய் அவங்க செய்யறாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்ட இந்த கழுதைகளை சரியான அட்ரஸ் சொல்லி அனுப்புறாரு. காரணம், அவைகளை நன்கு இவர் அறிந்திருக்கிறார். அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அங்க அழுத்தமா சொல்லுகிறத அங்க நம்ம பார்க்கிறோம். நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னாக்கா இவர் பார்த்த ஒன்றை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப இவங்க போறாங்க, சரியா போகும்போது இயேசுக்கு சொன்னபடியே அங்க கழுதை இருந்துச்சு. அப்பா கரெக்டா அவரு துல்லியமா சொல்லி இருக்கிறார் கூட நினைச்சிருக்கலாம். அப்ப அவர்கள் இயேசுக்கு சொன்னபடியே போய் அவர்கள் என்ன செஞ்சாலாம், அந்த கழுதையை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம் தேவன் பாருங்க, இந்த வேத வசனத்துல ஒரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. முதலாவது ஒன்றை நாம் பார்க்கணும், தேவனை கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும், இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒலிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்களையும் உங்கள் நிலைமைகளையும் மனுஷர் காணாமல் போகலாம், கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? உங்க நிலைமைகளையும் உங்களையும் நன்றாக அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களை எந்த சூழ்நிலை நீங்க இருக்கிற என்பதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம், புரிய முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நிலைமைகள், குடும்பத்தின் நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய தேவனை கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அந்த நாள்ல வேதாமத்துல பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஆகார் ஆபிரகாமை விட்டு ஓடி போகும்போது கர்த்தர் சூருக்கு போகிற நீரூற்றண்டையில அவளை கண்டார் என்று சொல்லி ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்கிறது. அவர் கண்டு, ஆகாரே எங்க போற அப்படின்றாரு. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடுறாங்க. என் வாழ்க்கை எப்படி முடியுமோ தெரியாது என்று சொல்லி ஓடின அவங்க வாழ்க்கையில என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத திகைத்த அந்த நேரத்துல இவர் அங்க அவளை கண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்டு உடனே என்ன செஞ்சாரா, அவளுக்கு அந்த தெளிந்த புத்தியை வரும்படியா சொல்லி
மீண்டுமாய் அவரை அங்க அனுப்புகிறார். வேதத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முடியும்னு நினைச்சேன், ஆனா தேவனை கர்த்தர் மீண்டுமாய் துவக்குன தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில முடிகிற வாழ்க்கையெல்லாம் மீண்டுமாய் துவங்குற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் சொல்றான், என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் வச்ச காரணம் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை இன்னமா முடிஞ்சிருக்கும், ஆனா தேவனை கர்த்தர் முடிந்து போகிறவர்களை உங்க வாழ்க்கையில நீங்க கூட இன்றைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில் கூட நினைச்சிருக்கலாம், என் காரியம் எப்படி முடியுமோ, நான் எப்படி போகணும் தெரியாது அப்படின்னு நினைச்சிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்குள்ளாக, ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடப்போம்னு தெரியாம அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் முடிந்து போகிற வாழ்க்கை தேவனை கர்த்தர் மீண்டுமாய் துவக்கும்படியாய் தேவனை கர்த்தர் நம்மை அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை காண்கிறார். தேவ ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவர் காண்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய நிலைமைகளையும் நம்முடைய வேதனைகளையும் அறிந்தவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்களாம், போய் அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவங்க என்ன செய்யனா, அவர்கள் சொன்ன இடத்துல போய் பார்த்து அதை அவிழ்த்து கொண்டு வராங்க. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களாம், ஏன்பா ஏன் இதை அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாங்க, இது என் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அப்புறம் சரி சரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாலும் விட்டுறாங்க. அப்போ அவங்க 2 சீஷர்களும் என்ன பண்றாங்களா, அந்த கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து இயேசுவினிடத்துல என்ன செய்யறாங்களாம் பாருங்க, அவள் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இதை ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யாருக்குமே பிடிக்காத ஒன்றை, மனுஷருக்கு பிடிக்காத ஒன்றை கர்த்தர் அவருக்கு தேவை என்று சொல்லி தேவனை கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கழுதை யாருன்னா அதிகமா நேசிப்பாங்களா? நேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வெறுக்கிற ஒன்று, அருவெறுக்கப்பட்டதான அது ஒரு மிருகம் போல இல்ல. மாட்டுக்கு கொடுக்குற அந்த மரியாதை கூட யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, கழுதைக்கு கொடுப்பது கடினம் இல்லையா? அப்போ மற்ற ஜீவன்கள் கொடுக்கிற ஒரு மரியாதை கூட அந்த யாருக்கு இல்லை, கழுதை அற்பமான ஒரு மிருக ஜீவன்களில் ஒன்று, அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருக ஜீவன்களில் ஒன்று, அதை ஏற்காத ஒரு மிருக ஜீவனில் ஒன்று. ஆனாலும் இவைகள் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. இவைகள் கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க வெறுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் பாருங்க, தேவனாய் கர்த்தருக்கு நீங்கள் தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை அற்பமானவராக இருக்கலாம், மற்றொரு பார்வையில நம்முடைய சூழ்நிலைகள் அற்பமானவைகளாய் நம்ம இருப்பது போல இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம பயனற்றவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஈக்குவலை போல நம்ம இல்லாதவர் போல இருக்கலாம், படிப்பறிவு நமக்கு குறைந்தவர்களாய் இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம், சில பேருடைய வாழ்க்கையில கனவீனமா இருக்கலாம், சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க ஏழையா இருக்கலாம், சில பேருடைய வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களால் நம்ம வெறுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், நம்முடைய பேச்சுக்கு அங்க இடம் இல்லாதது போல மற்றவர்களாய் நம்ம வெறுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும், யாருக்கு தேவையற்றவர்களாய் இருந்தாலும், என் ஆண்டவராக இயேசு ராஜாவுக்கு நம் தேவை. அல்லேலூயா. நீங்கள் தேவை, நீங்கள் அவசியம். தேவனை கர்த்தருக்கு நம்ம காரணம் ஏன்னாக்கா நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28 நம்ம வாசிப்போம்னா, நீ ஞானியா இருக்கிற, நீ படிச்சிருக்கிற, உனக்கு எல்லாம் தெரியும்னாக்கா இது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அப்படிப்பட்டவர்களை தேவனாய் தெரிந்து கொண்டார்னாக்கா, ஞானம் இருக்கிறவர்கள், படிப்பு அந்தஸ்து இருக்கிறவர்கள், பதவி இருக்கிறவர்கள், உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் இவரை கொண்டு பெரிய காரியங்களே செய்ய முடியும். இது உலக வழக்கம் இல்லையா? அவளை கொண்டு அவர் படித்திருக்கிறாரு, அவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார், இது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா அவளை கொண்டு பெரிய காரியம் செய்வது உலகத்துக்கு தான் பெருசு. ஆனா ஒண்ணுமே இல்லாதவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வது கர்த்தருக்கு தான் பெருசு. அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாதவங்களை எடுத்து இவளுக்கு மேலாக வைக்கிறார் தெரியா? அதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் செய்கிற ஒரு காரியம். அவருக்கு தேவை. நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம தேவையா இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவத்தை வேகமா நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம வேகமா நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. வாசிப்பதற்கு முன்பாக நீங்க குறித்து கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்கள்ல தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். நீ உன் கொம்புல தைலத்தை நிரப்பிக்கொண்டு பெத்லகேமுக்கு போ, அங்க ஈசாயின் குடும்பத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசிக்கு தேவனாய் கர்த்தர் சகல அடையாளத்தெல்லாம் கொடுத்துட்டு, நான் அந்த குடும்பத்துல ஒரு ராஜாவை ஒருத்தனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடையாளம் சொல்லி அனுப்புறாரு. அப்ப இந்த சாமுவேல் என்ன செய்யறாரா, தேவன் சொன்னபடியே பலி செலுத்துவதற்கு ஒரு பலியையும் அங்க கொம்பு தைலத்தையும் நிரப்பி கொண்டு கடந்து போகும்போது அங்க அந்த பெத்லகேம்ல மூப்பர்லாம் வந்து பாக்குறாங்க. என்னப்பா சாமுவேல் வந்து இருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இங்க பலி செலுத்த போறேன், பலி விருந்துக்கு நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறார். அப்ப அவர்கள் எல்லாம் அந்த பலி விருந்துக்கு வராங்க. இவர் ஈசாயின் குடும்பத்துக்கு அவர் போயிட்டு என்ன சொல்றாரா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் பலி விருந்துக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழுக்கிறாங்க. எல்லாம் பணக்கார், எல்லாம் அந்தஸ்து உள்ளவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்களா, கூடி வந்துட்டாங்க பலி விருந்துக்கு. ஆனா யாருக்கு மாத்திரம் அழைப்பு இல்லைன்னாக்கா, தாவீதுக்கு மாத்திரம் அழைப்பு இல்லை. தாவீதை மாத்திரம் யாருமே கூப்பிடும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு விருந்து இருக்குது என்று சொல்லி யாரும் கூட தாவீதை அங்க சொல்லவே இல்லை. ஈசாய் கூட சொல்லலை, அவன் சகோதரர் சொல்ல, யாருமே சொல்ல. ஆனா எல்லாருமே பலி விருந்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சாமுவேல் விருந்தை பார்க்கலாம் கர்த்தர் சொல்லுற வரைக்கும் எல்லாம் பொறுமையா இருங்க அப்படின்னு இந்த சாமுவேல் நிதானமா இருக்கிறார். அப்ப ஈசாயின் குடும்பத்துல எல்லா பிள்ளைங்களும் வந்து நிக்கிறாங்க. கர்த்தர் யாரை ராஜாவா தெரிந்து கொள்வா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கறாரு, ஒவ்வொருத்தரையும் பார்க்கறாரு. அப்ப பார்க்கும்போது இவனா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு இதயத்துல ஏவுது. அப்போ உடனே தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நீ முகத்தை தான் பார்க்குற, அவன் இதயத்தை நான் பார்க்குறேன், ஆகையினால இவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகனை அங்கே பார்க்கும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் நிராகரிக்கிறார். அப்ப இவர் என்ன செஞ்சாராம், இங்க எல்லாமே ரெடியா இருக்குது, ராஜாவை அங்க அபிஷேகம் பண்ணிட்டான், அந்த இடத்துல விருந்து நடக்கணும். ஆனா எல்லாம் காத்து நிற்கிறாங்க. இவ பாருங்க, இந்த ஈசாயை கூப்பிட்டு இந்த சாமுவேல் சொல்றாரு, இன்னொரு வேற யாருன்னா மகன் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போது இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்னுத்துக்கும் உதவாதுவாங்க, என்ன பண்ணியிருக்கிறான், அங்க ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வாங்க, அவரை நாம் பார்க்கணும் அப்படின்னு இந்த சாமுவேல் சொன்ன போது உடனே அவரை கொண்டு வராங்க, தாவீதை கொண்டு வராங்க. கர்த்தர் பார்க்கறாரு, இவன் தான், இவனை எழுப்பி என்ன பண்ணி, எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த தாவீதை, படிப்பறிவு இல்லாத தாவீதை, இந்த உயர்ந்த அந்தஸ்து இல்லாத தாவீதை, ஒன்றுத்துக்கும் உதவாத போய் இருக்கிற தாவீதை, எல்லாரும் அற்பமாய் நினைத்த தாவீதை, அங்க யாருமே அங்க தாவீதை மேன்மை பாராட்டாமல் இருந்த தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சாராம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் நம்முடைய ராஜாவா இருக்கிற தேவன் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாருங்க, நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தருக்கு நம்ம தேவை. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். மனுஷன் வெறுத்தானா நன்றி ஸ்தோத்திரம் சொல்லி விட்டுட்டு நம்ம கடந்து போனோம், ஏன்னாக்கா நம்ம கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. மனுஷன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்து நம்ம உயர்த்துவான்னு சொன்னா கர்த்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்காக நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறீங்க
துன்பப்படுகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க வெறுக்கப்படுகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஒன்றுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுகிறோமோ, கர்த்தருக்கு நம்ம தேவையா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிற. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது. வாசிக்கலாம், கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அடுத்தது, அது கர்த்தராலே ஆயிற்று. போதும், அது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு கல்லை தான் எடுப்பா, அந்த மூளைக்கல் ஏதோ தூக்கி போட்டேனே அப்படின்னும். ஏன்னா அதை நம்ம கட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உடைக்கிற கல்லை ஒரு நாள் வெளியே போட்டோம்னா அது ஓரமாகவே தேவைப்படும். ஏன் தெரியுமா? அந்த மூளை முடுக்கல அதுதான் வைக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் தேவை. அப்போ தேவனை கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவராக இருக்க, அந்த சூழ்நிலையில இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கர்த்தருக்கு நீங்கள் தேவை. அல்லேலூயா. இந்த கழுதை குட்டியும் இந்த கழுதையும் அவங்களுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த போது இந்த அற்பமா என்னப்பட்ட இந்த கழுதையும் கழுதை குட்டியுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையில தேவனை கர்த்தரத்துல வந்த போது அவருடைய நிலையெல்லாம் மாறிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு ராஜா நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய நிலையெல்லாம் ஆசீர்வாத நிலையா மாறும். அல்லேலூயா. அவருடைய பாருங்க, கழுதை நிலைமையெல்லாம் எப்படி போச்சு? யாருமே நேசிக்காத கழுதைய இயேசு கிறிஸ்துவுக்கு அது வேண்டும் என்று அதை கொண்டு வந்தபடியால் அதோடைய நிலை ஆசீர்வாதமான நிலையா மாறிச்சு. தேவனை கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு வந்திருக்கிற தேவ சமூகத்துல வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்டதான அற்பமான நிலைமையில் இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். இயேசு ராஜா நம்மிடத்துல வருகிறார். எதற்காக என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இனி நடக்க போகிற எல்லா சம்பவங்களும் முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்க சொல்லப்பட்டது, எழுதப்பட்டதாக இங்க வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருகிறார் என்று சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள்லாம் பாருங்க, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து நாட்கள் அப்படியே நிறைவேறிச்சு. அதற்கு என்ன அடையாளம்னாக்கா, தேவனை கர்த்தர் அன்றைக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையில கூட நம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலோட நம்ம வாசிக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு நாளும் அது பொய்யாக மாறவே மாறாது. அல்லேலூயா. வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அது நிறைவேறே தீரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை நம்ம கேட்கிறோம், ஆசீர்வாதங்களை நம்ம கேட்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நம்ம எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இன்றைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சோடு கூட நம்ம வருவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறாமல் இருக்கலாம். காரணம், அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கலாம். பலவிதமான கட்டுகள் நம்மை சுற்றிலுமாய் இருக்கலாம். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நன்மை வராதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய் நம்ம இருக்கலாம். பிசாசு நிறைய அநேகருடைய வாழ்க்கையில நன்மை வராதபடிக்கு என்ன பண்ணுவான்னா கட்டி வைத்திருப்பான். இன்றைக்கு நமக்கு தெரியாது, உங்களால் அது புரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய நன்மை வராதபடிக்கு பிசாசு சில பேருடைய வாழ்க்கையில கட்டி வைத்திருப்பான். நீதியான காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு நமக்கு தெரியும், ஆனாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாத வகையில அது கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நிறைய வாழ்க்கையில பாருங்க, செழிப்பே இல்லாதபடிக்கு குடும்பத்துல வறுமையும் தரித்திரமா இருக்கும்படியாகவே கட்டி வச்சிருப்பான். எப்படிதான் அவங்க போயிட்டு என்னதான் அவங்க முயற்சி எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில நிமிரவே முடியாத அளவுக்கெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில பாருங்க
பலவிதமான கட்டினால கட்டப்பட்டவர்களா இருப்பாங்க. பிசாசு கடத்துல கட்டி வச்சிருப்பான். அவன் நிம்மறவே முடியாத அளவுக்கு, வழியே தெரியாத அளவுக்கெல்லாம் கட்டப்பட்ட கடன்ல கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில பேருடைய வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்லாதபடிக்கு போராடி போராடி அந்த எந்த வழியிலும் உயர்வு பெறாதபடிக்கு அப்படிப்பட்டதான அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில பேர் யாராலும் விடுவிக்க முடியாதபடிக்கு வேதனையிலும் அவர்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அவர்கள் இருக்கிறத நம்ம கட்டப்பட்ட நிலைமையில பிசாசு வைத்திருப்பான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். எப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களும் அங்க தேவனுடைய தரிசனமான வார்த்தைகளும் வந்தாலும் பெறவே நன்மையும் பெற முடியாமல் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த நாள்ல தேவனை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு ராஜா நம்மிடத்துல வருகிறார், உங்கள் கட்டுகள் இருந்து தேவனை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க, வாசி. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அல்லேலூயா. நீக்கப்படும். எதுமா நீக்கும்? அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவாரு, இவர்தான் உன் நுகங்களை முறிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் தம்முடைய குமாரனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா. பூமியில வாழும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறார், நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுவிக்கிறவராகவும் அவர் இருந்த காரணம் பரிசுத்த ஆவியானவர் மேல அபிஷேகமா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கட்டுகள் அவிழ்க்கப்படும். எப்பொழுது என்று சொன்னால், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரும்போது இந்த அபிஷேகத்தின் அவருடைய கரமானது உங்கள் நுகத்தை எல்லாம் முறித்து போடும். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய கட்டுகள் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் அவர் நம்மிடத்துல வருகிறார். இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கட்டுகளோடு கூட நீங்க வாழ்க்கையில இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நான் சொல்லப்பட்ட அப்படிப்பட்டதானே அதை தாண்டிலும் பல விதமான வழிகளில் நீங்க இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் கட்டுகளிலிருந்தும் சுமையிலிருந்தும் உங்கள் நுகதடியிலிருந்து தேவனை கர்த்தர் விடுதலையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்க 400 ஆண்டு என்ன பண்ணாலும் பாருங்க, எகிப்து தேசத்துல பார்வோனால கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. வெளியவே வர முடியாத சூழ்நிலை, உபத்திரமும் வேதனையும் கஷ்டமும் பாடும் அப்படி வாழ்க்கையில மிகுதியா இருந்துச்சு. கர்த்தரத்துல பெருமூச்சு விட்டார்கள். எப்படி யார் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி கலங்கினார்கள். தேவனாய் கர்த்தர் ஒரு நாளை நியமித்தார். அந்த நாள்ல தேவனாய் கர்த்தர் பாருங்க, தேவனுடைய பலத்தை கரத்தை கொண்டு அவர்களை விடுதலையாக்கினார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். அங்க 13ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது 16 வாசிக்கலாம். கவனிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. அப்ப யார்தான் கட்டி வைத்திருந்தானாக்கா, அந்த அம்மா 18 வருஷமா நிமிர முடியாத அளவுக்கு அவர்கள் வியாதி நினைச்சு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்க போனாலும் இதால வியாதி, அந்த வியாதி, எலும்புனால வியாதி, எப்படிப்பட்டதான உலகம் சொல்லுகிற பல வியாதிகளை அநேகர் சொல்லுவாங்க. இதனாலதான் இது வந்துச்சு, அதனால இது வந்துச்சுன்னு சொல்லி இந்த அம்மாவும் அதான் நம்பியிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா பிசாசு இப்படி விதமான காரியங்களை 18 வருஷமா கட்டி எப்படி வச்சுக்கிறேன்னா, கூனியாகவே நிமிர முடியாத அளவுக்கு இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில, இப்படி இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில கூனியாகவே இருக்கிறாங்க. இவளுக்கு இதனாலதான் கூனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா பிசாசு மறைமுகமாக இவர்களை நிமிர முடியாத அளவுக்கு 18 வருஷமா பிசாசின் கட்டினால இருந்த இவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். அப்ப தேவனை கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கின போது அவள் என்ன செஞ்சாலாம், 18 வருஷமா நிமிர முடியாத அவளுடைய வாழ்க்கையில அவள் நிமிர்ந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிற தேவன். அப்ப தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் ஒரு நாளும் தரையில விழவே விழாது. அல்லேலூயா. அது ஒரு நாளும் வெறுமையாக வரவே வராது. ஏனென்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் அவர் சொல்லுகிறதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அப்போ தீர்க்கதரிசனத்தின் வார்த்தையின்படியே அந்த நாள்ல கூட பாருங்க, இந்த கழுதையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா. அங்க தீர்க்கதரிசிகள் எழுதிட்டாங்க, கழுதை மேல வருவார்னு சொல்லி எழுதிட்டாங்க. அப்ப அது கட்டப்பட்ட நிலைமையில இருக்க முடியாது, அது கட்ட அவிழ்க்கப்பட்டுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கட்டப்பட்ட கழுதையின் வாழ்க்கையில கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தேவனாய் கர்த்தர் அங்க கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பிசாசின் கட்டுகளினால கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ராஜாவாக உங்களிடத்தில் வருகிறார். நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விடுவிக்க போறீங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு கட்டு இருக்கலாம், கர்த்தர் இவரால தான் உங்க வாழ்க்கையில விடுவிக்க முடியும். உங்கள் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. உங்களுக்கு வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நிறைவேற போகிறது. உங்களுடைய கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாம் தேவனாய் கர்த்தர் அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை இந்த வேத பகுதியில நம்ம வாசித்து நாம் முடிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க அவர் சொன்னாரு, அவர் சொன்னபடி போனாங்க, கழுதைய அவங்க கொண்டு வராங்க. அந்த கட்டப்பட்ட கழுதை அங்கே அவிழ்க்கப்பட்டு இயேசுவிடத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறான்னா, இவர் ராஜாவா இருக்கிறதுனால இவர் அது மேலே ஏற்றுவதற்கு என்ன செய்யணும்னா, வஸ்திரத்தை, அந்த துணிகளை அந்த கழுதை மேலே போட்டு இவரை அமர வைக்கிறாங்க. இவர் அமர வைத்த பிறகு நல்லா கவனிங்க, என்ன செய்யறாங்கன்னா, இவர் அங்க வராரு அப்படின்ற போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், வஸ்திரங்கள் அங்க இருக்கிற துணிகள்லாம் போட்டு, சில பேர் மலை கீர்த்துக்கள் அதெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அதை சீவி என்ன பண்ணாலும் வரிசையா அவர்கள் போட்டு நடப்பதற்கு அவங்களை என்ன செஞ்சாங்களாம், இப்படிப்பட்டதான ஒரு கனத்தை கிறிஸ்துவுக்கு செலுத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்க அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் மகிமை அடைந்தவராய் வந்தார். இது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 12:16 வாசிக்கலாம். கவனிங்க, யோவான் 12:16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு, இயேசு மகிமை அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த போது இந்த சம்பவங்கள் எல்லா ஜனங்களுக்கும் தெரியுது. இவர் யூதருக்கு ராஜாவா வந்திருக்கிறாரு. இவர் பாருங்க, ஓசன்னா அப்படின்னாக்கா இப்போது எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அல்லேலூயா. அப்ப உன்னத தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் பாருங்க, இந்த தேவனாய் கர்த்தரை அவர்கள் ஆரவரித்து அவர்கள் என்ன செஞ்சாலாம், அவர் மகிழ்ச்சியோடு கூட சொன்னார்கள். அப்ப இங்க அவர் மகிமை அடைந்தவராய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்கும் முன்பாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய அவர் மகிமையும் கனத்தையும் மேன்மையும் அடைந்தவராய் அவர் கழுதின் மேல பவனி வர்றாரு. ஜனங்கள்லாம் அவருக்கு கனத்தை செலுத்துறாங்க, விழுந்து பணிறாங்க. சில பேர் துணிகள்லாம் விரிக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரக்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக அவர் போடுறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மகிமையும் கனமும் வந்துச்சோ அதே போல அவரை சுமக்கிற இந்த கழுதைக்கும் அதே கனத்தையும் மகிமை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சுமந்து போன அந்த இடத்துல எல்லாம்
எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கனம் மகிமை வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற இந்த கழுதைக்கும் கர்த்தர் அவ்வாறே கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 42 49 பார்க்கும்போது பாருங்க, எங்கேயோ இருந்த இந்த மரியால தேவனை கர்த்தர் என்ன செஞ்சாராம் தெரிந்து கொண்டு அவருடைய பிறப்பின் நிமித்தமாக அந்த மரியாள் தேவன் என்ன செஞ்சாராம் எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் தேவனுடைய கனத்தை பெறும்படி செய்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக இந்த மரியாள், அதுக்கு முன்பாக மரியாளுடைய பெயரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. மரியாள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு கனமும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. யாராலும் என்று சொன்னால் இந்த மரியாள் ஆளரசே தெரியாம இருக்கிற ஒரு ஸ்திரீ தான். இஸ்ரவேல் ஜனத்துல ஆசாரிய குடும்பமா இருந்தாலும் பாருங்க, இங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த மகிமையும் கனமும் இந்த மரியாளுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்ம இடத்துல வருகிறார். காரணம் என்னன்னாக்கா, கனவீனமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், யாருக்குமே தெரியாத நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாருங்க எந்த ஒரு மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம ராஜா நம்மை கனப்படுத்தும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்மை மேன்மை அடையும்படிக்கு நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில இதுவரையிலும் மேன்மை இல்லாம இருக்கிறீங்களா? எந்த ஒரு கனமும் இல்லாம இருக்கிறீங்களா? எல்லா நாளும் நம்ம கேலி கிண்டலா இருக்கிறது போல இருக்கலாம். இன்றைக்கு தேவனை கர்த்தர் அவர் இந்த ராஜா அவங்களை தேடி வருகிறாரு. காரணம், கனவீனமா இருக்கிற உங்களை கனத்தையும் மேன்மையும் அடையும்படிக்கு. அல்லேலூயா. உபாகம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும். வாசிக்கலாமா? 1:14 வாசிக்கலாம். 28 1:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவ ஜனங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில இதுவரையிலும் இல்லாத மேன்மை கர்த்தர் உங்களிடத்துல வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது, கர்த்தரை தேடி கர்த்தரிடத்துல நீங்க வரும்போது கர்த்தர் உங்களை தேடி வருவார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிற வாழ்க்கையில உங்களை கர்த்தர் மேன்மையடைம்படி செய்வார். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை அவர் உயர்த்தும்படிதான் வந்தார். அல்லேலூயா. நம்மை கனப்படுத்தும்படிதான் வந்தார். இன்றைக்கும் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த நாள் மகிழ்ச்சியின் ஆராதனை. இன்றைக்கு தேவனை கர்த்தர் இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டாடுகிற இந்த நாளில் கூட கர்த்தராகிய ராஜா உங்களை தேடி வருகிறார். இன்றைக்கு எதற்காக வருகிறேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையும்படிக்கு. அல்லேலூயா. 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல அவர் ராஜாவாக பவனி வந்தார். அப்போ அவர் அந்த நாட்கள்ல அவர் என்ன செஞ்சானா, தன்னை ராஜாவாக மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தினதின் அந்த நாட்கள்ல நடந்த சம்பவம் தான் இந்த கழுதைக்கு வந்த சம்பவங்கள். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவனை கர்த்தர் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, மனுஷர்களுக்கு அற்பமா இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் விசேஷமானவர்கள் ஆகினால கர்த்தருக்கு தேவை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது நாம் பார்த்தோம், நம்முடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படி அவர் நம்மிடத்துல வருகிறார். அல்லேலூயா. 3வது நம்முடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையும்படிக்கு அவர் நம்மிடத்துல வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை கர்த்தர் இந்த ராஜா இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் விசேஷமானவர். அவர் எப்படிப்பட்டவர்களை தேடி வர்றாருன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? இதனாலையும் கூட தேவனை கர்த்தர் நமது ராஜாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக, மேசியாவாக இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில உங்களுடைய அற்பமா இருக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாமல் என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில நீங்கள் மற்றவருடைய பார்வையில வெறுக்கப்பட்டவர்கள தள்ளப்பட்டவர்கள இருக்கிற உங்களை தேவனை கர்த்தர் காண்கிறவர். உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை
செய்ய போகிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் வந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் காணாத மகிமையும் கனத்தையும் மேன்மையும் தேவனை கர்த்தர் நிறைவா தரப்போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? இன்றைக்கு தேவனை கர்த்தர் அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் மகிமையின் மேல் மகிமை அடைந்தவராய் நம்ம கிட்ட வருகிறார். ஹல்லேலூயா. உங்களை தேடி வருகிற, வாழ்க்கையை மாற்ற வருகிறார், உங்களை கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படி வருகிறார், உங்களை கனத்தையும் மேன்மையும் அடைம்படி செய்யும்படி வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்த எல்லாம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, நீ பெரியவர், கனத்துக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, துயாதி துயவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னுடைய நிலைமைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறவரே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனை ஒருவரும் காணாத ஆண்டவர் சூழ்நிலை ஆண்டவரே எங்களை தேவனாய் கர்த்தர் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய கட்டுகளை அறுக்கிற தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே கனத்தையும் மகிமையும் நாங்கள் பெரும்படிக்கு எங்களுக்கு தேவனாய் கர்த்தங்களை தேடி வருகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மக்கே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிற, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah.